எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. நம்ம தேசிய சின்னங்கள் பாடம் 6th புக்கில் பார்த்துட்டு இருந்தோம். சில இன்ஃபர்மேஷன் நான் லாஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதில் நிறைய கதையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லாக படித்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருக்கேன். ஒரு சீக்கிரமாக அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் அமைச்சிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புது விரலில் மயில் மோதிரம் போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை விராலிமலை மயில்கள் சரணாலயம். அப்புறம் கங்கை நதி போகிறது கோதுமை பண்டம்னு சொன்னது பாரதியார். அப்புறம் இந்தியாவின் நீளமான நதி கங்கை 25 பிரம்மபுத்திரா 38-48. இதுபடி பார்த்தா இது பெருசு, ஆனால் இந்தியாவில் பாயிறது கம்மியாக பாயுது பிரம்மபுத்திரா. அதனால் நீளமான நதி கங்கை தான். 25 பிரம்மபுத்திரா 38-48. முகலாயர் காலத்தில் ராஜாக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் இமாம் பசந்த். கொல்கத்தா அவுரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படுத்த ஆலமரம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டு சென்னையில் தியாசபிக்கல் சொசைட்டிலையும் இருக்குதுன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிங் கோப்ரா 18 அடி நீளம் இருக்கும். அது உலகில் கூடுகட்டி முட்டையிடும் ஒரே பாம்பினம்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்திய தேசிய கொடை ஆந்திராவில் பிங்காளி வெங்கையா வடிவமைச்சிருப்பாரு. இதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய லட்சணை பாருங்கள், எம்ப்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அது 4 முக சிங்கம் இருக்கும். அதுக்கு அடியில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதில் 4 அனிமல்ஸ் இருக்கும். அதில் நடுவில் அசோக சக்கரம் இருக்கும். சரிங்களா? அது இந்த தேசிய லட்சணை எம்ப்ளத்தை அக்செப்ட் பண்ணது கரெக்டாக குடியரசு தினத்தன்னைக்கு 1950 ஜனவரி 26. இதில் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த சத்தியமேவ ஜெயத்தே வேர்டு முண்டக உபநிடதம் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. மதன் மோகன் மாளவியா இவர் தான் அதை ரெஃபர் பண்ணியிருப்பார் அப்படின்னு வேற ஒரு புக்கில் படித்தேன். அதனால் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளோட தமிழ்நாடு எம்ப்ளமில் வாய்மையே வெல்லும்னு அறிஞர் அண்ணா தமிழ் படுத்தி வச்சுருப்பார் 1967. அந்த எம்ப்ளத்தில் கீழே இருக்கிற அந்த 4 அனிமல்ஸ் யானை, குதிரை, காளை, சிங்கம், தர்மசக்கரம் நடுவில் இருக்கும். அந்த ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதை நான் இப்போ காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா, யானைனா பொறுமை, ஞானம், குதிரைனா ஆற்றல், காளைனா கடின உழைப்பு, சிங்கம்னா கம்பீரம். அதே மாதிரி அந்த 4 லயன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே சக்தி, தைரியம், பெருமை, நம்பிக்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்ப்ளம் ரொம்ப முக்கியமானது தான். இந்த எம்ப்ளம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசு அலுவல் கடித முகப்புகள், இந்திய நாணயங்கள், அப்புறம் பாஸ்போர்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். நன்றி.